இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சுவையான சுண்ட வத்தல் குழம்பு தாங்க செஞ்சுக்கிறேன். சூப்பராக சுண்ட வத்தல் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் ஹோம்மேடு முறையில் இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கெட்டு போகாமல் நம்ம வெளியவே ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியது இல்லைங்க, வெளியவே வச்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு சுவையுடையதுங்க. பாருங்கள் இது எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபுல் வீடியோ லிங்க் நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுண்ட வத்தல் சாப்பிடாத குழந்தை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சுண்ட வத்தல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற கீரி பூச்சியெல்லாம் அடைக்குங்க, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தருங்க. சளியெல்லாம் நம்மளுக்கு கபத்தையெல்லாம் எடுக்கக்கூடியதுங்க. நம்மளுக்கு லேடிஸ்க்கு இருக்கிற இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் சரியாங்க. இது நம்ம சுண்ட வத்தல் அடிக்கடி நம்மளுக்கு உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கமகமன்னு நல்ல மணத்தோடையும் சுவையோடையும் இது போல் சுண்ட வத்தலை வச்சு புளிக்குழம்பு செய்யலாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.